எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் சுக்கா பண்ணியிருந்தோம். அந்த ரெசிபி தான் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதில் போட்டிருக்க அளவுக்கு வரமிளகாயும் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது இஞ்சியும் பூண்டும் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு தேவைன்னா லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. 1.5 கிலோ சிக்கன் எலும்பிருக்க துண்டாக எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அது கூட அரைச்சிருக்க மசாலாவே சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழமும் சேர்த்து கலந்துக்கலாம். இது சின்னதாக இருக்கிறதுனால ஒரு முழு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் பாதி போதும். மஞ்சத்தூள், தயிர், உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற விட்டுடலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ 1 மணி நேரம் ஆயிருக்கு. இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் கலந்துட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ ஊற வச்சுருக்க சிக்கன் எடுத்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் இருக்க மசாலா கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் கலந்துக்கலாம். இப்போ மூடி போட்டு இதை ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இடையில கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். உங்களுக்கு தேவையான பதம் வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ரெசிபி சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.